புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் குடும்ப தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்ட பதற வைக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வாக்கூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவரான தென்னரசு என்பவரின் வீட்டிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென வெடி சத்தம் கேட்டதோடு வீட்டில் இருந்தவர்கள் அலறும் சத்தம் கேட்டு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்து உள்ளனர். அப்போது வீட்டின் உள்ளே தென்னரசு கையில் துப்பாக்கியுடன் நிற்க, வீட்டின் உள்ளே அவரின் மனைவி லாவண்யா, தாய் பச்சையம்மாள் மற்றும் தென்னரசுவின் சகோதரர் கார்த்தி ஆகியோர் துப்பாக்கியால் சுட்டதில் குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்து உள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் மதுபோதையில் இருந்த தென்னரசுவின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கியதோடு அவரை பிடித்து மரத்தில் கட்டி வைத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விக்கிரவாண்டி போலீசார் தென்னரசுவை கைது செய்ததோடு அங்கு துப்பாக்கியால் சுட்டதில் படுகாயமடைந்திருந்த தாய் பச்சையம்மாள், மனைவி லாவண்யா, தம்பி கார்த்திக் ஆகிய 3 பேரையும் உடனடியாக மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தம்பி கார்த்திக் மற்றும் தென்னரசுவின் மனைவி லாவண்யா ஆகியோரது தலையில் 2 இடங்களில் குண்டு பாய்ந்ததால் உடல்நிலை மோசமாகவே இருந்தது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதற்கிடையில் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி தென்னரசின் வீட்டில் சோதனை செய்தபோது அங்கே 4 ஏர்கன் துப்பாக்கிகளை கண்டெடுத்தனர். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட தென்னரசுவிடம் நடத்திய விசாரணையில் திருமணமாகி ஓரிரு மாதங்களே ஆகும் தென்னரசு குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தினமும் குடித்துவிட்டு பிரச்சனை செய்து வந்து உள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு வந்து உள்ளது. இந்நிலையில்தான் வெள்ளிக்கிழமை அன்றும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையின் போது ஆத்திரமடைந்த தென்னரசு ஆன்லைன் மூலம் வாங்கியிருந்த ஏர்கன்னை எடுத்து மனைவியை துப்பாக்கியால் சுட்டதுடன் அதனை தடுக்க வந்த தாய் மற்றும் சித்தாவின் மகன் கார்த்திகேயனையும் சுட்டு உள்ளார். இந்நிலையில் சென்னை மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கார்த்திக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து தென்னரசுவின் மீது கொலை வழக்கு பதிவு செய்த விக்கிரவாண்டி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் குடிபோதையில் மனைவி, தாய், சகோதரரை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதிலும் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிக அதிகமாக பரவி வருகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இது இந்த சட்டம் ஒழுங்கிற்கு பெரிய ஆபத்தான ஒரு நிலையை உண்டு பண்ணுகிறது. அதாவது குடும்ப பிரச்சனைகளுக்கு கூட துப்பாக்கியை பயன்படுத்துகிற கலாச்சாரம் தற்போது பெருகி வருகிறது. மிகவும் அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். இந்த துப்பாக்கியை எங்கிருந்து வாங்குகிறார்கள், எப்படி பயன்படுத்துகிறார்கள், இது பயன்படுத்துவதற்கான ஒரு சட்ட விதிகளும் தற்போது மிக கடினமாக இல்லை. ஏனென்றால் இந்த ஏர்கன் பயன்படுத்துவது என்பது ஆன்லைனில் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே எந்த பொருட்களை ஆன்லைனில் வாங்குகிறார்கள் என்பது காவல்துறை மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இது ஏர்கன்னாக இருந்தாலும் ஒரு உயிர் ஏற்கனவே போயிருக்கிறது. இன்னும் 2 உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கு என்பதை நாம் செய்தியின் மூலமாக அறிவிக்கிறோம். ஏனென்றால் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்பது மிக மிக ஆபத்தானது. இந்த துப்பாக்கி கலாச்சாரம் எல்லா இடத்திலும் பயன்படுத்தப்பட்டுமே, ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கிற்கு மிக ஆபத்தாக அமையக்கூடும். எனவே காவல்துறையும் அரசும் இந்த போன்ற சம்பவங்களுக்கு மிக தீவிர கண்காணிப்புகளை பயன்படுத்தி ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பதே எங்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. சமீப காலங்களாகவே தற்காப்புக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் உரிமத்தோட துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அதன் ஆபத்தை உணராமல்
தன்னுடைய தனிநபர் விரோதத்துக்காக துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வர்றது சமூகத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. உரிமத்தோட துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்களின் இதுபோன்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக அரசாங்கம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.